ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லைவ் ட்ரேடிங். நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஐஓசியில் பண்ண இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அது ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து லாஸ்ட் தான் புக் ஆயிடுச்சு. ஸோ நான் நினச்ச டைமிங் ஒர்க் ஆகலை, பட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து இந்த இடத்துல பிரேக் நடக்கும்னு நினச்சி 91.15க்கு செல் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் 50 தான் வச்சேன். ஸோ அது வித்தின் செகண்ட்லேயே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. அடுத்த அரை மணி நேரத்தில் டார்கெட் 50 வச்சதுனா அதுவும் ஹிட் ஆகிருக்கும். பட் நான் என்ட்ரி எதுவும் எடுக்கலை. ஸ்டார்டிங்கே ஒரு 800 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரி எதுவும் பண்ணலை. இதுதான் என்ட்ரி லெவல் பண்ணேன். பட்டு பிரேக் ஆகணும், ஆனால் டார்கெட் ஹிட் ஆகலை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கணும், பட் என்ட்ரி எடுக்கலைனா இந்த இடத்துல அதாவது இந்த இடம் ஓகே, இந்த இடம் தான் செல்லிங் பாயிண்ட்டு. ஏன்னா இதுதான் சப்போர்ட், ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. இந்த பிரேக் பண்ணையில் நம்ம 91.25க்கு செல் பண்ணியிருக்கலாம். அதே 75 வந்து டார்கெட் வச்சுருக்கலாம். ஸோ நான் வந்து 1500 குவான்டிட்டி வந்து பை பண்ணேன், செல் பண்ணேன். பட் அது டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு 525 லாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து டாடா மோட்டார்ஸில் பண்ணேன். 85.60க்கு வந்து பையிங் பண்ணேன். 5 வந்து ஸ்டாப் லாஸ் ஆச்சு. அது 5 ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. அடுத்த ட்ரேடும் பண்ணேன், பட்டு அது வந்து எதுவும் ரொம்ப நேரமாச்சு. பட் மூவிங் எந்த சைடுமே கிடைக்கல. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், ப்ரோக்கரேஜ் தவிர. ஸோ இன்றைக்கி வந்து 615 ப்ளஸ் 200 ப்ரோக்கரேஜ் 800 லாஸ். இன்றைக்கி டே வந்து லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாரம். ஸோ வெயிட் பண்ணலாம். மஹேந்திரா ஃபினான்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி அதோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்போ வருதோ அந்த பிரேக் அவுட் நடக்கையில் நம்ம செல் என்ட்ரி இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் நம்ம பையிங் என்று எடுத்துக்கலாம். பட் நான் அதை வாட்ச் பண்ணல. நான் இன்றைக்கி ஐஓசியில் தான் வாட்ச் பண்ணிங்கன்னா, ஸோ அதனால மூவிங் இருந்துச்சு. ஸோ நமக்கு 50 வந்து டார்கெட் வச்சா கூட ஹிட் ஆச்சா ப்ராஃபிட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டாக் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.